अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया சாக்ஷூரோன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அப்போ கூடாதவர்கள் யாரு? பகவானுக்கு கூடாதவர்கள்னு யாராவது இருக்காங்களா என்ன? அப்படி இருந்தாங்கன்னா அவங்களை எப்படி இவர் வெல்கிறார்னா எப்படி அவங்களை ஜெயிக்கிறார்? பகவான் ஜெயிக்கிறதுனா என்ன அர்த்தம்? எப்படி ஜெயிப்பார்? ஏதாவது தெரிஞ்சதை சொல்லுங்க, உங்களுக்கு இஷ்டமானதை சொல்லுங்க. எப்படி ஜெயிப்பாரு அப்படின்னா, அவங்கள இப்ப நான் உங்களை எப்படி ஜெயிக்க முடியும்? உங்களை என்னைய உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நான் நடந்துக்கிட்டேன்னா நான் உங்களை ஜெயிச்சுட்டேன். அப்போ எல்லாரையுமே யாரா இருந்தாலும் சரி, அவன் கடவுள் மறுப்பு கொள்கையில இருந்தாலும் சரி, சம்பிரதாயம் எதுவுமே தெரியாம சுத்த அயோக்கியனா இருந்தாலும் சரி, அவன் எந்த வழியில அவனுக்கு இப்போ குதிரை பந்தயம்னு ஒன்று இருக்குது, சூதாட்டம். எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய பிரமுகர், அவர் இன்னைக்கு பிரபலமானவர் தான் அவங்களுடைய பிள்ளைங்களும். அவங்க சொந்தமாகவும் குதிரை வச்சிருக்கிறாங்க. அந்த குதிரைகளை ஓட விடுவாங்க. அந்த குதிரையினுடைய பேர்ல பணத்தை கட்டுவாங்க. அவங்க குடும்பத்துல டாக்டர், ப்ரொஃபசர், பெரிய பொறியியல் வல்லுனர், அரசியல் தலைவர் எல்லாருமே இருக்காங்க. பரத கலைஞர், ஆன்மீக சொற்பொழிவாளரும் இருக்கிறார் அந்த குடும்பத்துல. சென்னையில ஜெர்மன் ஹால்னு ஒன்று இருக்குது. அதுல மார்கழி 30மே அங்க விசேஷமா நடக்கும். இப்ப அந்த ஹால் காலி பண்ணிட்டாங்க. ஒரு காலத்துல நல்ல உயர்ந்ததா இருந்தது. அங்க அந்த ஜெர்மன் ஹால்ங்கிறதுல அந்த அரங்கத்துல மார்கழியில அந்த அரங்கத்துல உட்காந்து பேசவோ படிக்கவோ ஒரு நாள் முழுவதுமே ஒரு 5-6 நிகழ்ச்சிகள், வெவ்வேறு பிரபலமானவர்கள் அதுல பாடவும், இன்னிசை கச்சேரியாகவும் சொற்பொழிவாகவும் பல நிகழ்ச்சிகள் நடக்கும். நடனம், பரதக்கலை எல்லாமே நடக்கும். அதுல ஒரு மேடையில, அந்த மேடையில ஏறுறதுக்கான வாய்ப்பு ஒருத்தருக்கு கிடைச்சதுன்னா அவங்க ஜென்மத்துக்கே அது ஒரு மிகப்பெரிய பரிசா நினைப்பாங்க. அந்த அளவுக்கு புகழ்பெற்ற இடம் அந்த இடம். அதுல நிர்வாகத்திலையும் இருப்பார் அவர். அதுலயும் பேசுவார், பாடுவார், அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க. அப்ப அந்த குடும்பத்துல என்ன சிறப்பு இருக்கு? எல்லா சிறப்பும் இருக்குது. நாம தான் கிருஷ்ணருக்கு சொந்தக்காரங்க, கிருஷ்ணர் நமக்கு சொந்தம், பக்தி பண்றதா நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். நமது குரு கொடுத்த தைரியத்துல துணிஞ்சு பகவத்கீதை படிக்கிறோம். அந்த கீதையை பற்றிய கிருஷ்ணருடைய வாக்குல என்ன பொருள் நமக்கு புரியுதோ அதுதான் கிருஷ்ணர் சொன்னது அப்படின்னு ஓங்கி பேசுறோம். உண்மையிலேயே கிருஷ்ணர் சொன்ன வார்த்தையை தான் சொல்றோம். அதுக்கு நம்ம சொல்ற கருத்து என்னது? நமது மனோபாவத்தின்படி, நாம சந்திச்சதின்படி. யானையை பார்க்காம யானையை வர்ணிக்க முடியுமா? முடியாது. ரயிலை பார்க்காம ரயிலை வர்ணிக்க முடியுமா? முடியாது. ரயிலை பார்த்தவன் யானையை வர்ணிக்கிற மாதிரி வர்ணிக்க மாட்டான். யானையை பார்த்தவன் ரயிலை வர்ணிக்க மாட்டான். யானை மாதிரி ரயிலை வர்ணிக்க மாட்டான். இந்த தொடர் வண்டி ஜடப்பொருள், நீண்ட பயணத்துக்குரிய வண்டி வாகனம். அதே மாதிரி யானை சவாரியில போறவங்களுக்கு இந்த ரயில் வண்டி தெரியாது. குதிரை சவாரியில போறவனுக்காவது யானையை பத்தி தெரியும். ஆனா யானை சவாரி, குதிரை சவாரியில போறவனுக்கு ரயில் சவாரி தெரியாது. அப்படிதானே? ஏன்னா ரயில் சவாரி அவன் சவாரி பண்ணல, அதுல வெறும் பயணம் தான் பண்றான் வண்டி வாகனங்கள்ல. ஆனா யானை மேல, குதிரை மேல சவாரி பண்ணலாம், அதுல பயணம் பண்ண முடியாது. பயணம் கூட சவாரின்னு தான் அர்த்தம். அப்படித்தானே? அப்போ அந்த அளவுக்கு சிறப்பு உள்ளவர். அவங்க வீட்டுல இருக்கிற அந்த குதிரையில பணத்தை பூரா கட்டுவாங்க ஒருத்தர். மற்றவர்கள்லாம் சம்பாதிச்சு கொண்டு வருவாங்க. இவர் அந்த குதிரையில பணத்தை கட்டுவார். குதிரையில பணத்தை கட்டுறதுன்னா என்ன அர்த்தம்? குதிரை உடம்புல பணத்தை கட்டுறது இல்ல, பந்தயம் வைக்கிறது. அந்த குதிரை ஜெயிக்கும், இந்த குதிரை முன்னால ஓடும் அப்படின்னு ஒரு பந்தயம் வச்சுக்குவாங்க. அந்த மிருகத்தை ஓட்டுறதுக்கு ஒருத்தர் இருப்பான், குதிரை சவாரி பயிற்சியாளர். அப்படி ஒருத்தர் இருப்பாரு. அவரோட திறமையில குதிரை ஓடாது. சும்மா குதிரையில அவர் உக்காந்துக்கிட்டு செலுத்துறாரு. அவர் திறமையில குதிரை ஓடுதா இல்ல குதிரை திறமைய நம்பி கட்டுறாங்களா தெரியாது எனக்கு. ஆனா அந்த குதிரைகள் எது ஓட்டப்பந்தயம் வச்சா எந்த குதிரை முன்னால வருதோ அந்த குதிரைக்கு
மற்ற எல்லா குதிரையின் பேர்லையும் பந்தயம் பணமா கட்டினவங்க எல்லாரும் பணத்தையும் அந்த முதல்ல ஓடி வந்த குதிரைக்கு சொந்தக்காரனுக்கு அதுல எவன் பணம் கட்டினானோ அந்த பேர்ல பணம் செலுத்தி இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. புரியுதா? மற்ற எந்த குதிரை முன்னால வருதோ அந்த குதிரையின் பேர்ல பணம் கட்டினவங்க 20 பேர் இருந்தாங்கன்னா 50 குதிரை ஓடிச்சு அப்படின்னா எத்தனை குதிரை ஓடுமோ? 10-12 குதிரை ஓடும். அதுல அந்த மற்ற குதிரை மேல வெற்றி பெறும்னு முன்னாடி வரும்னு இவங்க கட்டி இருக்கிற பணத்தெல்லாம் அது கொடுத்துருவாங்க. புரியுது இல்ல? இது ஒரு வகையான சூதாட்டம் மாதிரி. இந்த குதிரையை வச்சு இருக்கிற விலங்குகள்லயே குதிரை அற்புதமான ராஜ விலங்கு. அது அந்த குதிரையா ஒருத்தனுக்கு பிறவி கிடைச்சதுன்னா அவன் யாருக்காவது பொதுவாவே ஜீவர்கள் எல்லா ஜீவர்களுமே தன்னை யாருடைய சேவையிலையாவது யாருக்காவது தாசிய பாவத்துல இயல்பாவே ஜீவன் தாசிய பாவம்னா சர்வெண்ட், வேலைக்கார பாவம், பணி செய்யறது, யாரையாவது சார்ந்து இருந்து அவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்க மூலமா தன்னுடைய உடல் தேவைகளையும் உள்ள தேவைகளையும் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய நிலைமையில தான் ஜீவன் இருக்குது. அதுதான் அதனுடைய அடிப்படை இயற்கை. அவன் கடவுளை நம்பினாலும் சரி, வேற மனிதனை நம்பினாலும் சரி, மிருகங்களை நம்பினாலும் சரி, மரம் செடி கொடி தன் உழைப்பை நம்பினாலும் சரி, எதை நம்பினாலும் சரி, அவனுடைய மொத்த மனோபாவமும் தன்னை சார்ந்து தன்னை கல்விமானா காட்டிக்கிட்டாலும் சரி, பெரிய ஆன்மீக அறிவாளியா காட்டிக்கிட்டாலும் சரி, நாத்திகனாவோ அயோக்கியனாவோ திருடனாவோ போக்கிரியாவோ காட்டிக்கிட்டாலும் சரி, எல்லாமே அந்த வயிறு வளர்த்தல் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான். அந்த வயிறுங்கிற அக்னி குண்டத்துல அவன் புலன்கள்ங்கிற அந்த அக்னி குண்டத்துல எவ்வளவு போட்டாலும் அது வாங்கிக்கிட்டே இருக்கும். அது அந்த உடல் போயிடுச்சு அப்படின்னா வேற ஒரு அடுப்பு, வேற ஒரு உடல், வேற கை கால்கள், வேற கண்கள், வேற வடிவம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உடல், பல உடல்கள்ல இந்த புலன்கள்ங்கிற அந்த அடுப்புக்கு போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். அவன் அந்த நெருப்பை அவனால அணைக்கவே முடியாது எந்த ஜீவனாலையும். அப்ப யாருக்காவது சேவை செய்துதான் ஆகணும். அவன் கடவுளுக்குத்தான் சேவை செஞ்சு பிழைக்கணுங்கிறது அவனோட இது இல்லை. கடவுள் அனுமதிச்சாதானே அவனுக்கு சேவை வாய்ப்பு கொடுப்பாரு. அவன் கடவுள் பல விதங்களுக்கு சேவை செய்யறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. அப்போ கூடாதவர்களை எல்லாம் வெல்லக்கூடியவர் அப்படிங்கிற அர்த்தத்துலன்னா யாரை வேணாலும் தனக்கு தாங்கிட்ட அன்பு செலுத்துற மாதிரி ஆக்கி விட்டுருவார். நேரடியா பகவான் கிட்ட அன்பு செலுத்துற மாதிரி இல்லை. இப்படி பல்வேறு வகையான சூதாட்டத்துல கடவுள் அவனுக்கு சூதாட்டத்துல உள்ள இருந்து அந்தர்யாமியா இருக்கக்கூடிய பகவான் அந்த பாணியில அவன் சூதாட்டத்துக்கு சேவை செஞ்சு அவன் தன்னை வாழ வச்சுக்குவான். அப்ப அவனையும் ஜெயிச்சிட்டாருல. புரியுதா நான் சொல்றது? அவனை எதுவா ஜெயிச்சிட்டாரு? தன்னை காட்டல, அவனுக்கு இஷ்டமான ஒரு விஷயத்தை காட்டி அதுல அவனை ஈடுபடுத்த வச்சு அவனை திருப்திப்படுத்திட்டார். அப்ப அவனையும் ஜெயிச்சிட்டாரு. புரியுதா? இதே மாதிரி பல்வேறு நடவடிக்கைகள்ல பக்தி இல்லாத, புத்தி இல்லாத, புலன் திருப்தி ஒன்னையே நோக்கமா கொண்டு தன் வாழ்நாளையும் தன்னுடைய ஐஸ்வர்யத்தையும் தன்னுடைய ஆரோக்கியத்தையும் தன்னுடைய பரம்பரையவே அப்படி பயன்படுத்துறதுக்கும் பல்வேறு அடுப்புகளை, அதாவது உடல்கள்ல புலன்களை திருப்தி, கள்ள புலனைந்து வஞ்சனை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு சிவபுராணத்துல பாடியிருப்பாரு மாணிக்க வாசகர். அப்படி விமலன்னா குற்றம் இல்லாதவன், எந்த ஒரு மலமும் இல்லாதவன் விமலன். அது யாரு? பகவான் தான். அது பரமேஸ்வரனா இருந்தாலும் சரி, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரா நினைச்சாலும் சரி, உன் இஷ்ட தெய்வமா நினைச்சாலும் சரி, அந்த தெய்வத்தின் பேர்ல ஒரு விருப்பம் இருக்கிறவனா இருந்ததுன்னா, உள்ளன்போட ஒரு விருப்பம் நேசம் இருந்ததுன்னா, மனிதனுக்கு மனிதன் உனக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காதுங்கிறது தெரிஞ்சுதானே வாழ்றோம், பழகுறோம், நட்போட இருக்கோம். அப்போ இறைவன் கிட்ட போய் முன்னால நின்னோம்னா அவருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுங்கிறத தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிட்டா தானே அவருடைய அன்புக்கு பாத்திரமானவனாகும். புரியுதா? அந்த மாதிரி ஒவ்வொரு தெய்வத்துக்கிட்டையும் நம்ம எந்த அளவுக்கு ஈடுபாடு காட்டுறோமோ அந்த அளவுக்கு அந்த இறைவனுடைய அருளுக்கு பாத்திரமானவங்களா ஆவோம் நம்ம. அப்போ இறைவன் அல்லாத வேற ஒரு விஷயங்கள்ல எவ்வளவு ஈடுபாடு காட்டுறோமோ, எதுக்காவது சேவை செய்து தான் ஆகணுங்கிற ஜீவனுக்குடைய இயற்கை இருக்கிறதுனால அவன் ஏதாவது ஒண்ணுக்கு செய்வான். குதிரைக்கு செய்வான், யானைக்கு செய்வான், பூனைக்கு செய்வான், நாய்க்கு செய்வான், சொந்தக்காரனுக்கு செய்வான், பிள்ளைக்கு செய்வான், அரசாங்கத்துக்கு செய்வான், எங்க வேணாலும் தனக்கு இஷ்டமானவன்டா அந்த அவனுக்கு எது விருப்பமா இருக்கோ, எதன் மூலமா அவன் தன் ஜீவனத்தை நடத்திக்கிறானோ அதுவா இருக்கிறார் பகவான்.
அப்போ கூடாதவர்களை வென்று விடுகின்றார். சரி, கூடாதவனை வென்றுட்ட, அப்ப கூடுறவனை எப்படி நீ ஜெயிப்ப? கூடுறவனுக்கும் கூடாதவனுக்கும் ஒத்து வராது. இப்ப நமக்கும் பகவான் கிட்டேயே பகவான வடிவமா ரூபமா பார்க்கிற அந்த அர்ச்சாமூர்த்தி கிட்ட உபாசிக்கிறவனுக்கும் உள்ளன்போட அவரை அர்ச்சாமூர்த்திக்கும் மேலா அவரை ஒரு நபராகவும் ஒரு உணர்ச்சி உள்ளவராகவும் பேசுறவராகவும் பழகிறவராகவும் நமது நடத்தையை கண்காணிக்கிறவராகவும் நமது குணத்தை உள்ள இருந்து இயக்கி திசை திருப்புறவராகவும் ஏங்க வைக்கிறவராகவும் அவரை பார்த்து ஆசைப்படுற மாதிரியும் பயமுறுத்துற மாதிரியும் இருக்கிறாருன்னா, இப்படியெல்லாம் உணர்ச்சிகளை தாராரு. அதுவா இருக்கிறவங்களுக்கும் அர்ச்சாமூர்த்தி கிட்ட தன்னுடைய தேவைகளுக்காக உபாசனை பண்றவனுக்கும் அவருக்கு அவருடைய அந்த அர்ச்சாமூர்த்தி கிட்டேயே கூட அதை ஒரு சிற்பமா நினைக்கானா, ஒரு ரூபமா நினைக்கிறானா, என்ன நினைக்கிறானே தெரியாம தன்னை பற்றி மட்டுமே நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, அந்த கூடாதவர்களை அவர் ஜெயிச்சிடுறாரு. இந்த கூடுற நம்மளை எப்படி ஜெயிப்பாரு? நமக்கு அவங்களுக்கு எப்படி ஒட்டி வரும்? கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தான்னு ஆரம்பிச்சிருக்கிறா அம்மா ஆண்டாளு. கடைசியில கூடியிருந்து குளிர்ந்தேலரெம்பா வைங்கிறா. கூடாதவனோட ஜெயிச்சிருவே. சரி, யாரோட கூடியிருந்து குளிர சொல்ற? அவங்களுடைய கூடாதவர்ங்கிற முதல் வரியில ஆரம்பிச்சாங்க. கூடியிருந்து மூட நெய் பெய்து முழங்கை விளையார், கூடியிருந்து குளிர்ந்தேலரெம்பாவை யாரோட சேர்ந்து சாப்பிட சொல்றா? அதுக்கு முன்னாடி கூடாதவர்களுக்கு அடுத்த வரி என்னவா இருக்குதுன்னா, கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, சீரான கோவிந்தன், நேர்த்தியானவர், திருத்தமானவர், சரியானவர், எல்லாத்துலயும் எந்த நிபந்தனையும் இல்லாம தானாவே சரியா இருக்கிறவர். என்ன சீரா ஒரு செயலை செய்ய மாட்டியா அப்படின்னு நம்மளை கேட்பாங்கல்ல. சீர்னா என்ன அர்த்தம்? சீராக செயல்படுறது ஒண்ணு. இன்னொரு சீர் என்னன்னா அன்பு பரிசு. இயற்கை நமக்கு சீராக எவ்வளவோ கொடுத்துருக்கு. சீர்னா பொருள், தனம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், புத்திசாலித்தனம், சரியான தேக வடிவம், ஒரு முகலட்சணம், எலும்பா இருக்கலாம், ஒல்லியா இருக்கலாம், கற்பா இருக்கலாம், சிவப்பா இருக்கலாம், குண்டா இருக்கலாம், ஒல்லியா எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆணா இருக்கலாம், பொண்ணா இருக்கலாம். ஆனா முகலட்சணம்னு ஒண்ணு, அகத்தின் அழகு முகத்துலம்பாங்க. உள்ளன்புக்கு உள்ளத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு தோற்றம். ஒரு சிலரை பார்த்த உடனே அவங்க எப்படியாவது நமக்கு ஃப்ரெண்ட் ஆயிட மாட்டாங்களா அப்படின்னு ஏங்குற மாதிரி ஒருத்தங்களுடைய முகம் இருக்கும். அவங்க அவ்வளவு சுலபமா நம்ம கிட்ட நட்பு பாராட்ட மாட்டாங்க. ஆனா அந்த நட்புக்கு நினைச்சுக்கிட்டே காத்துக்கிட்டு இருப்போம். ஒரு நாள் நான் உங்களை ரொம்ப இடங்கள்ல பார்த்துருக்குறேன், நீங்க என்கிட்ட வருவீங்க, பார்ப்பீங்க, பேசாமலே போயிடுவீங்களே, ஏன் அப்படி அப்படின்னு அவங்க ஒரு நாள் கேட்பாங்க. இல்ல, நீங்க பிரபலமான ஒரு எப்பவுமே சுற்றத்தார்களோடையும் ரசிகர்களோடையும் தொண்டர்களோடையும் இருக்கிறவங்க, நீங்க உங்களை சேர்ந்து எல்லாருமே இருப்பாங்க. உங்கள்கிட்ட தனிப்பட்ட முறையில நான் சுதந்திரமா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம பேசணும்னா அது சாதாரணமா பேச முடியாது இல்லையா, அதனால பார்த்துட்டு போயிடுவேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவங்க அவ்வளவு சிறப்பானவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு சூழ்நிலையில அவங்களுடைய தனிமை கிடைச்ச ஒரு நேரத்துல நம்ம அவங்களாவே வழிய பேசி, உன்ன மாதிரி ஒரு நட்பை நான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கிறேன், என்னை சுத்தி எத்தனை பேர் இருந்தாலும் ஒரு மனம் விட்டு பேசுற மாதிரி ஒரு பயத்தையோ ஒரு விருப்பத்தையோ சுதந்திரமா கருத்தை சொல்லி கேட்கிற மாதிரியான ஒரு நபர் இல்லை அப்படின்னு சொல்லி பழகிறதுக்கு நான் உங்களை பார்த்து இவ்வளவு நாள் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன், இன்னைக்கு தான் உங்ககிட்ட பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்போ கூடாதவர்கள்னு சொல்றதுக்கு அடுத்து சீர்கோவிந்தன். அந்த சீரான கோவிந்தன்கிறது எப்படி? கூடுகின்றவர்கள் கூடாதவர்கள் ரெண்டுக்கும் இடையில பகவான் இந்த ரெண்டு பேரையுமே விட்டுட்டு சீரானவர்களை மட்டுமே தன்னோட பக்தர்களா ஆக்கிக்கிறாரு. அவங்க விக்கிரகத்தை விக்கிரகமா பார்ப்பாங்க. ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சித் ஆனந்த விக்கிரக வடிவம்ங்கிறது சத் சித் ஆனந்த வடிவமா பார்க்குறாங்க. அந்த சத்து சித்து ஆனந்த வடிவமா இருக்கும்போது அவர் நம்ம சொல்றத பார்க்குறாரு, கேட்குறாரு, பேசுறாரு, கொடுக்கறத சாப்பிட்றாரு, உடுத்தி விட்டா அழகுபடுத்தினா சந்தோஷப்படுறாரு, குளிக்க வச்சா ஏத்துக்கிறாரு, எல்லா அலங்காரமும் பண்றதே ஏத்துக்கிறாரு. சமயத்துல எனக்கு உள்ள இருந்தே நமக்கு சொல்லி கொடுக்குறாரு, இப்படி செய், இதை மாட்டு, இந்த மாதிரி உடுத்து, எனக்கு இந்த மாதிரியான பிரசாதம் நிவேதனம் பண்ணு அப்படின்னு அவரே சொல்லி கொடுக்குறாரு.
இதெல்லாம் எப்ப யாருக்கு கிடைக்கும்? கூடுறவங்களுக்கும் கிடைக்காது, கூடாதவங்களுக்கும் கிடைக்காது. சீரான கோவிந்தன்கிறது யார் புரிஞ்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அவங்க கூடுறவங்களா கூடாதவங்களாங்கிறது பிரச்சனை இல்லை, அது தெரியாது அவங்களுக்கு, அந்த ஜீவர்களுக்கு. சீர்கோவிந்தன்கிறது இப்போ ஒரு சாட்சி கோபால் கோயில்னு ஜெகநாத்புரியில ஒரு கோவில் இருக்குது. ஜெகநாதர் கோயில் வளாகத்துக்குள்ளேயே சாட்சி கோபால் சன்னதி ஒன்று இருக்குது. அந்த சாட்சி கோபால் சன்னதி எங்க இருந்து வந்துச்சுன்னா, அங்கிருந்து ஒரு 40-50 கிலோமீட்டர் தூரத்துல வேற ஒரு இடத்துல கிராமத்துல இருந்த பெருமாள் கோபாலன் புல்லாங்குழல் வாசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருப்பாரு. அந்த இடத்துக்கு தீர்த்த யாத்திரையா போயிருக்கும் போது ஒரு வாலிபன் தன் கூட வந்த பெரியவர் ஒருத்தருக்கு துணையா இருந்து தாங்கி கை தாங்களா கூட்டிட்டு போயிட்டு சேவிக்க வச்சு காப்பாத்தி கூட்டிட்டு வர்றான். அவருக்கு வேண்டிய வசதிகள்லாம் செய்யறான். அப்ப எல்லாம் நடந்துதான் போகணும் எல்லா இடத்துக்கும், அல்லது வசதி இருக்கிறவங்க வண்டி கட்டி போவாங்க. வேற வாகன போக்குவரத்தெல்லாம் அதிகமா கிடையாது எப்பவுமே. அப்படி இருக்கிற காலத்துல இந்த பையன் துணைக்கு வந்ததுல பல நாட்கள் இவன் தன்னுடைய பெற்ற மகனை போல இவன் துணையா இருந்ததுல அவருக்கு மகிழ்ச்சி ரொம்ப. பகவானுடைய அனுக்கிரகத்துல நீ நல்ல கல்விமானாவும் நல்ல பண்புள்ளவனாவும் இருக்க, செல்வம் மட்டும்தான் இல்லை உன்ட்ட, சொந்த பந்தமும் அதிகமா இல்லைன்னு சொல்ற, யாரும் இல்லை, ஒரு வயதான தாய் மட்டும்தான் இருக்கிறாங்கன்னு சொல்ற, நீ இவ்வளவு நல்ல பண்புள்ளவனா இருக்க, என்னுடைய பேத்தி என் மகனுடைய மகள் இருக்கா, அவளை நான் உனக்கு கன்னிகாதானம் பண்ணித்தாரேன்னு இந்த பெரியவர் சொல்றாரு. அவனுடைய குலம் கோத்திரம் வர்ணம் எல்லாம் தெரிஞ்சுதான் பேசித்தான் சொல்றாரு. இல்ல நீங்க செல்வந்தரா தெரியுது உங்களை பார்க்க, நீங்க பாட்டுக்கு வயதான காலத்துல உங்களுக்கு நான் உதவி செஞ்சதுக்காக நீங்க என் மேல உணர்ச்சி வசப்பட்டு உடனடியா நீங்க இப்படி சொல்றீங்க, இதுக்கெல்லாம் நீங்க பரிசா ஏதாவது தர்றேன்னா கூட உங்க வீட்டுல ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. ஆனா பொண்ணை தாரேன்னு சொல்லும் போது உங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க. இது நியாயம் இல்லை, தேவையும் இல்லை. எனக்கு அவ்வளவு பெரிய உதவி எல்லாம் நான் உங்களுக்கு செய்யல. ஒரு வயதானவர்களுக்கு வாலிபமா இருக்கிற நான் செய்யக்கூடிய சாதாரண கடமை தான் இது. இது நீங்க இதுக்காக போய் தேகத்துக்கு உதவி செஞ்சீங்கிறதுக்காக எல்லாம் பெருசா எனக்கு பரிசு தர வேண்டியது இல்லை, இதுக்காக இன்னொரு ஜீவனுடைய வாழ்க்கையவே இணைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அவர் சொல்றான். அவன் எவ்வளவு சொன்னாலும் இல்லை, நான் உணர்ச்சி வசப்பட்டு சொல்றேன், நான் அறிவோட யோசிச்சு தான் சொல்றேன், என்னோட பேத்தி நான் என்னோட சுயநலத்துல தான் சொல்றேன், என் புள்ள உன்ன மாதிரி ஒரு துணை கிடைச்சதுன்னா அவன் சௌக்கியமாவும் திருப்தியாகவும் நிம்மதியா வாழுவான் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் சொல்றேன். இதுல என்னுடைய சுயநலம் தான் இருக்குது, நான் உனக்கு பரிசு தர்றதா இல்லைன்னு இவரும் பெருசா எடுத்து சொல்றாரு. அவருடைய வாதத்துல அவருடைய நியாயமான வார்த்தையை கேட்டு நம்ம மதிச்சு சந்தோஷம், சரி இப்படி சொல்றீங்களே, நாளைக்கு நீங்க பகவான் முன்னால இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கோம், அவர் நின்றுகிட்டு இருக்கிறாரு, நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம், அவர் கேட்டுட்டு இருக்கிறாரு, என்ன பேசுறோம் ஏது பேசுறோம்ங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். அவருக்கு தெரிகிற மாதிரி பேசுறதா நம்ம நினைக்கல அப்படின்னா அர்ச்சாமூர்த்தியே மற்ற கூடாதவர்கள் எப்படி கும்பிடுறாங்களோ அது மாதிரி கும்பிடுறதா அர்த்தமாயிரும். இப்போ பைரவர் நிற்கிறாரு, தீபம் போடணும்னு சொல்லி அவர் காலுக்கடியில கொண்டு போய் தீபத்தை கொண்டு போய் வச்சுப்படுறாங்க. அது விற்கிறதுக்கு அந்த சுவாமியோடைய அந்த இருப்பிடமே எப்படி இருக்கும், கசகசனி எண்ணெயும் சகதியுமா ஒரு மாதிரி. எத்தனை தீபம் போட்டு எந்த சன்னதி சுத்தமா இருக்குது? போய் தீபம் போடுறாங்கல்ல, எந்த சாமியாவது அந்த விக்கிரகத்துக்கிட்ட எப்படி இருக்குது இடத்த பார்த்துருக்கீங்களா? கண்ட மாதிரி அந்த எல்லா தீபமும் அது அந்த இடத்துல நம்மளால உட்கார முடியுமா, நிக்க முடியுமா? அப்படித்தான் வச்சிருப்பாங்க. அங்க போய் தீபத்தை போடுறமே, அது அவருக்கு சுடுமா சுடாதா? எங்க உன்னை நிக்க வச்சு உன் காலுக்கு அடியில ஒரு தீபத்தை கொளுத்தி விட்டுருவோம், எவ்வளவு நேரம் நிப்ப நீ? நின்றுவியா? சுடாதா? சுடுங்கிறது தெரிஞ்சா தீபத்தை அங்க வைக்க வேண்டியதில்லை, சுடாதுன்னு தெரிஞ்சாலும் தீபத்தை அங்க வைக்க வேண்டியதில்லை. ஏன்னா கல்லுக்கு நீ எதுக்கு தீபம் போடுற, தேவையில்லை. சுடும்னு தெரிஞ்சேன்னா அங்க தீபத்தை வைக்க வேண்டியதில்லை, வணக்கத்துக்குரியவனா இருக்கணும். அப்போ என்னவா நினைக்கிற நீ? நபரா நினைக்கிறியா, கல்லா நினைக்கிறியா, சிற்பமா நினைக்கிறியா, எதுவா நினைக்கிற அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு சொல்ல தெரியும். என்ன நீ தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, தீபம் போட சொன்னான்னு சொல்லி தீபம் போட்டிருக்கேன், நாங்க நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையான்னு சண்டைக்கு வந்துருவியான். எப்படா நீ நல்லா இருப்பன்னு கேட்டா உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கியா நீ வேற? ஏண்டா அப்ப சாமி சொல்றதையும் விட என் வாய் பலிக்கும்னு அவ்வளவு பயமா? நீ என்ன வேணாலும் சொல்லிப்பாரு, நான் தீபம் போட்டிருக்கேன், என் சாமி என்னைய காப்பாற்றும், நீ என்ன வேணாலும் சொல்றா, என்னைய பார்ப்போம் அப்படின்னு எவனாலும் சொல்லட்டுமே பார்ப்போம். நீ திருவாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? அமங்கலமாவே பேசிக்கிட்டு இருக்க, அவ்வளவு பயமா? நான் சொன்னா அப்படியே நடந்துரும்னு, அது எப்படி நடக்கும்? நீ பண்றதுக்கு தான் உனக்கு விளக்கம் சொல்றேன்னா கேட்க மாட்டான்.
புரியுதா? அந்த மாதிரி விக்கிரகத்துக்கு முன்னால நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோமே, இதெல்லாம் நியாயமா? அவர் கேட்டுட்டு இருப்பாரு சுவாமி அப்படின்னு ஒண்ணு. இல்ல அவர் சாட்சியாவே சொல்றேன், இந்த கோபாலன் சாட்சியா நான் என் பேத்தியை உனக்கு கன்னியாதானம் பண்ணி தருவேன், என் குடும்பத்தை நான் சம்மதிக்க வச்சிருவேன்றாரு. சரி சந்தோஷம், உங்க விருப்பம்ட்டான். பத்திரமா வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்துட்டான் பெரியவரை. வீட்டில் உள்ளவங்க எல்லாம் எங்க அப்பாவை பத்திரமா மழைக்கும் வெயிலுக்கும் தொலை தூரத்துல சேவை செஞ்சு காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டேன்னு ரொம்ப மகிழ்ச்சின்னு சொல்லி நல்லா உபசரிக்கிறாங்க. பையனும் ஆளு அம்சமா இருக்கிறான், அழகா இருக்கிறான், நல்ல வாட்ட சாட்டமா, நல்ல கலரா, நல்ல யவனமா, நல்ல பண்புலையும் பழக்க வழக்கத்தையும் சாதாரணமா ஒருத்தர் நடத்தையிலேயே தெரிஞ்சிடும். வீட்டுக்குள்ள அவன் காலை அலம்பிட்டு வீட்டுக்குள்ள வரும்போதே தெரியும். அவன் உட்கார்றது, எழுந்திருக்கிறது, தன் முகத்தை தொடச்சிக்கிறது, ஒவ்வொரு செயலையும் தெரியும். புரியுதா? சாப்பிட உட்கார வச்சாலே டம்ளருக்குள்ள கையை ஓட்டி இலையில தொளிச்சு சோப்போட்டு கழுவாத குறையா தடவுறதுக்கும், டம்ளர்ல இருக்கிற தண்ணியை கையில ஊற்றி அதுல தொளிச்சு பட்டும் படாம அந்த ஈரத்தை துடைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. சொலப்பனை ஊற்றி அந்த இலையை சர்ன்னு அந்த பரிமாறுறதுக்கு நடமாட வர்றவன் அது மேலதான் மிதிப்பான். இலைய டம்ளருக்குள்ள கையை ஓட்டி மேலே தொளிச்சு அப்படியே குளிப்பாட்டி இலையை கழுவி உதறி பக்கத்துல இருந்தாலும் எவன் இருந்தாலும் சரி, பதார்த்தம் இருந்தாலும் சரி, பரிமாறவன் இருந்தாலும் சரி, அப்படியே பண்றதுக்கும் ஒவ்வொரு செயலையும் இதே மாதிரி ஒவ்வொரு செயலையும் நம்ம கண்ணை முழிச்சு பார்க்கறது, தலையை சீவுறது, சாப்பிட்றது, 3 விரல்ட்டு சாப்பிட்றோமா, 2 விரல்ட்டு சாப்பிட்றோமா, ஒவ்வொரு விரலா சப்பி சாப்பிட்றோமா, இப்படி நல்லா பிசைஞ்சு அடிச்சு அள்ளி கட்டுறமா, சாந்து அடிக்கிற மாதிரி சந்து பொந்தெல்லாம் அடையிற மாதிரி அள்ளி கட்டுறமா, எந்த வகையிலையும் பார்த்தா தெரிஞ்சிருக்குல்ல. தொட்டு தொட்டு சாப்பிட்றமா, சாதத்தை பிசைஞ்சு காய்கறி எடுத்து அந்த சாதத்துக்குள்ள விட்டு ஒரு உருட்டி மொத்தமா தூக்கி லவக்குன்னு தூக்கி அள்ளி போடுறோமா, இல்ல சாதத்தை தனியா சாப்பிட்டுட்டு சாதம் சாம்பார் தனியா சாப்பிட்டுட்டு ஒவ்வொரு காயா எடுத்து கடிச்சிக்கிறோமா. இலை இருக்குது முழுசும், அந்த இலையில நடுவில் ஒரு நரம்பு வருது. இந்த எல்லா இலைக்கும் நடு நரம்பு எங்க இருந்து வந்துச்சு? அணிலுக்கு கோடு போட்ட மாதிரி ராமர் கோடு போட்டிருக்காரு. எப்ப கோடு போட்டாருன்னு இது ஒரு கற்பனை கதை தான், இருந்தாலும் பொருந்துற மாதிரி நமக்கு புத்திமதி சொல்ற மாதிரி பஞ்சதந்திர கதையில நரியும் காக்கா குருவிகள்லாம் பேசுற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி பஞ்சதந்திர கதை மாதிரி தான் இந்த கதையும். அந்த இதுல நடு நரம்பு எதுக்கு வருதுன்னா, ஒரே இலையில சாப்பிடணும் ஆஞ்சநேயன் கூட அப்படின்னு பகவானுக்கு விருப்பம். ராமருக்கு காட்டுல ஆஞ்சநேயனை எதிர உட்கார வச்சுக்கிட்டு இவரும் எதிர உட்காந்துக்கிட்டு சாப்பிட்றாரு. அவன் சூரிய புத்திரன், நீ கிழக்க திரும்பி சாப்பிட்றான், நான் மேற்கு திரும்பி சாப்பிட்றேன். ஏன்னா எனக்கு இங்கே உலக ஐஸ்வர்யம் வேணும், உனக்கு உலக ஆரோக்கியம் ஆயுள் வேணும். நீ கிழக்க திரும்பி சாப்பிட்டேன்னா சூரியனுடைய, இப்போ நாமளே கூட கிழக்க திரும்பி சாப்பிட சொல்லுவாங்க பெரியவங்க. கிழக்க திரும்பி சாப்பிட்டோம்னா நமக்கு ஆயுள் ஆரோக்கியம், அந்த சூரியனுடைய ஐஸ்வர்யம் நல்லா ஜீரணமாகும், நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். மேற்க திரும்பி சாப்பிட்டோம்னா செல்வம் கிடைக்கும், பாதுகாப்பு இருக்கும். வடக்கு திரும்பி சாப்பிட்டா பெரியவங்களுக்கு, அதாவது செத்து போனவங்க நம்ம கூட இருந்து நம்ம சாப்பிட்றத அவன் வாங்கிட்டு போயிருவான் வடக்க சிவபெருமான் கோயிலை பார்த்து. அதே மாதிரி தெற்கு தரிசியை பார்த்தோம்னா யமராஜன், இவன் சாப்பிட்றதெல்லாம் இவனுடைய புல நீச்சைகளை தூண்டி விட்டு இவனுடைய பால் உறுப்புகளை எல்லாம் கெடுத்து யமலோகத்துக்கு சீக்கிரம் வான்னு அவன் கூப்பிட்டுருவான் தெற்க திரும்பி சாப்பிடும்போது. அப்போ ராமர் இந்த மாதிரி ஆஞ்சநேயனை கிழக்க திரும்பியும் இவர் மேற்க திரும்பி, ஏன்னா இவருக்கு தேவை லட்சுமி, பறி கொடுத்த லட்சுமி திரும்ப வரணும். ஆஞ்சநேயனுக்கு அதுக்கு உதவி செய்கிற ஆஞ்சநேயனுக்கு பலம் கிடைக்கணும். அதனால ராமர் அப்படி சொல்றாரு. அப்போ இவரு மனுஷ ரூபத்துல இருக்கிறாரு, அவன் ஆஞ்சநேய இந்த ரூபத்துல இருக்கானா, வானர ரூபத்துல இருக்கிறான். அவன் சாப்பிட்றது எல்லாமே காய்கறி பதார்த்தங்கள் இந்த மாதிரி, இவரு சாப்பிட்றதெல்லாம் சாதம், பழங்கள், கனிவர்க்கங்கள் இந்த மாதிரி. அவனுக்கு தேவையான காய்கறிகள்லாம் அந்த சைடு, இவருக்கு தேவையான காய்கறிலாம் இந்த சைடு. வலது பக்கத்துல இவருக்கு இலை அகலமா இருக்கும், இடது பக்கம் நுனி இலை இருக்கும். அவனுக்கு எப்படி இருக்கும்? இடது பக்கம் தான் நுனி இலை இருக்கும். அவன் காய்கறி தான் சாப்பிட்றான், அவன் நிறைய சாதம் சாப்பிட போறதில்ல. அதே மெத்தட்ல தான் இன்னைக்கும் பரிமாறுறாங்க. முதல்ல பரிமாறுதுன்னு ஒவ்வொரு வைஷ்ணவ பிராமண சம்பிரதாயம் மட்டும் பக்காவா கடைபிடிப்பானுங்க. அப்போ முதல்ல இருந்து ஊறுகாயை இடமாத்தி வச்சுட்டா கல்யாண சம்மந்தத்தையே நிறுத்திட்டு எந்திரிச்சு போயிடுற குடும்பம் எல்லாம் பார்த்துருக்கேன். பெரிய தகராறாகி போகும். அவனுக்கு பரிமாறவே தெரியல, அவனுக்கு எந்த சந்தியாவந்தனம் பண்ண தெரியும்? இலையில இலை போட்டு பரிமாறவே தெரியல, அவன் எப்படி சந்தியாவந்தனம் பண்ணுவான், எப்படி காயத்ரி இது குடும்பம் நடத்துவான், அவனை நம்பி நான் எப்படி சம்மந்தம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிடுவானுங்க. அப்படியெல்லாம் இருந்த காலம் ஒன்று உண்டு. சாதாரணமா அது இப்போ உயர் குடிப்பிறப்புங்கிற அந்த பெரிய மனுஷங்க மட்டும் இல்லை, சாதாரண குடியானவங்க வீட்டில் கூட ஒரு குடிசை வீடாக இருந்தாலும் ஒரு பொண்ணை பார்க்க போயிருக்காங்க அப்படின்னா அது போன உடனே அந்த பொண்ணை தீபம் ஏற்ற சொல்லுவாங்க.
அவ தீபம் ஏத்துறதுக்காக ஏத்த போகும்போதே அவ திரியை நசுக்கிட்டு தலையில துடைக்கிறாளா, துணியில துடைக்கிறாளா, சோறுல துடைக்கிறாளான்னு பார்ப்பாங்க. தீபத்தை பொருத்தும் போதே சொதன்னு அந்த எண்ணெயை பார்த்து அவ பொருத்துறதுலேயே தெரிஞ்சிடும். துணியில துடைச்சா அவ கேரக்டர் என்ன, தலையில தேய்ச்சான்னா அவ குணம் என்ன, சுகத்துல தடவுனா என்ன குணம். இந்த மூணையும் செய்யாம அவனுக்குள்ள ஒரு துணி வச்சிருந்து ஒரு சின்னதா அங்க மடிச்சு வச்சிருக்கிற ஒரு கைக்குட்டை மாதிரி திரி பக்கத்திலேயே வச்சிருந்து, விளக்கு பக்கத்துல வச்சிருந்து அந்த திரியை நசுக்கி விட்டு எண்ணெய் விட்டுட்டு அந்த கையில இருக்கிற எண்ணெயை அந்த துணியில தொடச்சிட்டு அதுக்கப்புறமா தீபத்தை நல்லா ஏற்றி விட்டுட்டு தொட்டு வணங்கிட்டு வந்தார்னா பொண்ணு வீட்டுக்கு லாயக்கான பொண்ணு. அதே மாதிரி கை கழுவுறதுல இருந்து நடமாடுறதுல இருந்து அத்தனையும் கண்டுபிடிச்சிருவாங்க. பரிமாறுறதுல இருந்து எதை வச்சு சாப்பிட்றேன்னா அந்த மாதிரி இந்த பையனை பார்த்தோம்னா அந்த வீட்டில் உள்ள அத்தனை பேருக்குமே நல்ல பிரியம், நல்ல பாசம். ஏன்னா இவனுடைய ஒவ்வொரு செயலையும் ஒரு நேர்த்தியும் ஒரு சீரான நடவடிக்கையும். ஏன்னா சீரான கோவிந்தனா பார்க்குறவன் அவன். அதனால அவன் மேல எல்லாருக்கும் நல்ல அபிப்பிராயம் வந்துருச்சு. சந்தோஷம்னு சொல்லிட்டு இவர் பெரியவர் பேச்ச ஆரம்பிக்கிறாரு. மகன்கிட்ட, மருமகிட்ட, பேத்திக்கிட்ட சொல்றாரு, இந்த பையன் இப்படி பிடிச்சிருக்கு, நல்ல பையன், உங்களுக்கு நல்லா சேவை செஞ்சிருக்கான் அப்படின்னு ஒண்ணு. இந்த பையனுக்கு நம்ம பேத்தியை கொடுப்போம். பேத்தியை கொடுக்கவா? எங்க இன்னொரு தடவை சொல்லுங்க. பேத்தியை அவனுக்கு கன்னிகாதானம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன்டா, வாக்கு கொடுத்துருக்கேன்டா. அவனு ஏன் வயசான காலத்துல உனக்கு அறிவு இல்லையா? ஆரம்பிச்சுட்டானுங்க. ஏன்னா அவனுக்கு செல்வம் கொடுக்கலாம், பரிசு கொடுக்கலாம், பாராட்டி அனுப்பிடலாம். இப்படி சொந்த பந்தம் இல்லாத, வேற வேலை வாய்ப்பும் இல்லாத, செல்வமும் இல்லாத ஒருத்தர் நல்லா இருக்கிறாங்கிறதுக்காக, கோயிலுக்கு போன இடத்துல உனக்கு உதவி செஞ்சாங்கிறதுக்காக அவனை நம்பி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை எப்படியா ஒப்படைக்கிறது? கன்னியாதானம்னா என்ன நினைச்சுக்கிட்ட நீ? வயசாயிருக்கே தவிர உனக்கு தெரியல எங்க அந்தஸ்து என்ன, நான் என் சொந்த பந்தத்துக்கு முன்னாலெல்லாம் நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு. அவங்க முன்னால நான் யார் மாப்பிள்ளைன்னு கேட்டா என்னன்னு சொல்லுவேன்? பிரச்சனை எங்க இருக்குது? எப்பவுமே ஜீவனுக்கு தன்னுடைய மன ரீதியான ஒரு அந்தஸ்து, மனப்புலனை திருப்திப்படுத்துறதுல தான் குறியா இருப்பானே தவிர தேக புலனை கூட விட்டுருவான், புலன் பொறிகளை கூட அடக்கிடுவான். ஆனா மனப்புலனை வசப்படுத்தவே முடியாது. கௌரவம், அந்தஸ்து, செய்முறை, இந்த இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. அப்போ இந்த கன்னிகாதானம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அது எப்படி நாங்க தர முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க மறுக்கிறாங்க பொண்ணோட வாழ்க்கைன்னு. பொண்ணு எந்த அபிப்பிராயம், பொண்ணை பற்றி பிரச்சனையே கிடையாது. இவங்க வீட்டுல எல்லாருமே அந்தஸ்து வேணும், கௌரவம் வேணும், சொந்த பந்தம் வேணும், தொழில், சொத்து சுகம் வேணும். என்னதான் கடவுளை வணங்கினாலும் செல்வம் இல்லைன்னா அவனுக்கு எந்த மரியாதையும் கிடையாது. பகவானை நம்பி அப்படின்னா, பகவானை நம்புறதெல்லாம் எங்களுக்கும் தெரியும், அதெல்லாம் வேணாம்ன்றுவாங்க. புரியுதா? இவ்வளவுதான் நம்மளுடைய நம்பிக்கையெல்லாம். கடவுள் நமக்கு உலகியல் வாழ்க்கைக்கு உதவி செய்யலைன்னா அவருக்கு அந்த சாமியை விட்டுட்டு வேற சாமியை பிடின்றுவான். புரியுதா? அப்போ அந்த மாதிரி இவங்க சொன்ன உடனே இவர் என்னால என்னப்பா செய்ய முடியும் அப்படின்ன உடனே நான் முதல்லயே சொன்னேன்ல, நீங்க தானே வாக்கு கொடுத்தீங்க, இப்போ எனக்கு பொண்ணு வேணுங்கிறத விட பகவான் முன்னால பண்ண பிரதிஜை பொய்யாகிறத என்னால ஒத்துக்க முடியாது. நீங்க அந்த வாக்கு தவறவே கூடாது, இது நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லி ஊரை கூட்டுங்கன்றுவான். எல்லாரும் ஊர்ல பொதுமக்கள் எல்லாருமே சேர்ந்துருவாங்க. இவங்க இவ்வளவு உபசரிக்கிறாங்க. ஆனா எனக்கு இவர் சொன்ன வாக்கு பகவான் முன்னால சொன்னார் அப்படின்னு. ஊருக்காரங்க என்ன சொல்றாங்க? பகவான் முன்னால சொன்னாருன்னு சொல்றேன்ல, பகவானை சாட்சி சொல்லு அப்படின்ட்டாங்க. இந்த செல்வந்தர்களுக்கு இணக்கமாவே அவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே சரி நான் போய் அழைச்சிட்டு வாரேன்ட்டு கிளம்பிட்டான். நேர போனான் கோவிலுக்கு முன்னால. இதே மாதிரி தான் நிற்கிறாரு, இவ்வளவு உயரத்துல, 8 அடி உயரத்துல அவர் வாடுக்க பீடத்து மேல நிற்கிறாரு வேணுகோபாலன் புல்லாங்குழல வச்சுக்கிட்டு. அப்போ வாசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறாரு. போனா இவன், பகவானே இந்த மாதிரி உன் முன்னால நடந்த நிகழ்ச்சி, உன் முன்னால நடந்த இந்த வாக்கு பொய்யாகிறத என்னால ஒத்துக்க முடியாது. நான் நம்புறேன், இன்னைக்கு வரைக்கும் நான் நம்புறேன், இன்னும் நம்புறேன். இனி எதிர்காலத்துல எப்படி ஆகுமோ தெரியாது. நான் அந்த பையன் கதையை சொல்ல, என்னையே சொல்றேன். எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து நான் நம்புறேன். எந்த கோயிலுக்காவது, எந்த ஒரு தெய்வத்துக்காவது, ஏதாவது ஒரு சிவன் கோயிலோ, முருகன் கோயிலோ, விநாயகர் கோயிலோ, இல்ல பெருமாள் கோயிலோ, எந்த ஒரு ஸ்தலத்தையாவது புண்ணிய தேசம், திவ்ய தேசம்னு சொல்லி வர்ணிக்கக்கூடிய இடங்கள் இந்த பூமியில சில முக்கியமான இடங்கள்லாம் இருக்குது நம்ம பாரதத்துல.
பாரத பண்படி 108 வயது வைஷ்ணவ தேதம், 1008 சிவஸ்தலங்கள் இருக்கு. இதுல எந்த ஸ்தலத்தையாவது போய் தரிசனம் பண்ணணும், அந்த இடத்தோட மகிமையும் அங்க நடந்த லீலையும் அந்த கதைகளையும் கேட்டாச்சுன்னா அந்த இடத்துக்கு போகணுங்கிறது விருப்பமா இருக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு இடங்களையும் அந்த ஊர்ல போனோம், கும்பிட்டோம், வந்தோம்னு இல்லாம அந்த ஊர்ல வாழ்ந்து பார்த்து அந்த முழுசும் அனுபவிச்சுட்டு அந்த அடுத்த இடத்துக்கு அவரா பார்த்து அனுப்புனா தான் அடுத்த ஊருக்கு போவேன். இப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்கிற இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்கணான்னு கேட்டா நல்லா இல்லைன்னு தான் சொல்லணும். நான் நல்லா இருக்கேங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஊர் உலகத்துக்கு நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே நடக்கல. ஆனாலும் நம்பிக்கிட்டு இருக்கிறேன். எப்படி நம்பிக்கிட்டு இருக்கேன்? நம்புறேங்கிறது கிடையாது. நம்பிக்கைக்கும் ஆசைக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் நம்பல, விரும்புறேன். எம்பெருமானுடைய வைபவம் பேசினபடி, நினைச்சபடி, எழுதினபடி, பாடினபடி, பெரியவங்க வாழ்ந்து காட்டினபடி நானும் வாழ்ந்து பார்க்கணும். அதுல ஏதாவது ஒரு நிகழ்ச்சி சொல்லிக்கிற மாதிரி எல்லாருக்கும் நடந்த மாதிரி நமக்கும் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன். அதே மாதிரி பாவனையில் தான் அந்த பையன், நமக்கு முன்னோர் தான் அவன். அந்த பையன் உன் முன்னால நடந்தது, பேசினது, நீ சாட்சியா இருந்தது பொய்யாக கூடாது, அதை நடத்தி காட்டு. இவங்க பக்தியவோ புத்திசாலித்தனத்தையோ நம்புற மாதிரி இல்ல, மாய வித்தைகளையும் இந்த மந்திர தந்திரங்களையும் அமானுஷியமான வித்தை காட்டுறதுல தான் இவங்க நம்புவாங்க. அப்பதான் பயப்படுவாங்க, அப்பதான் மரியாதை கொடுப்பாங்க. அதை நீ நடத்தி காட்டுன்னு. அப்போ அசரீதியா இவனுக்கு கேக்குது, நீ நம்புறேன்னா திரும்பி பார்க்காம நீ நட, உன் பின்னால நான் வாரேங்கிறான். பகவான் சொல்றார். சொன்ன உடனே சரி நான் திரும்பி பார்க்காம முன்னால போறேன், நீ பின்னால வா. நீ பின்னால வர்றியாங்கிறது எனக்கு ஏதாவது ஒரு உத்தரவாதம் கொடு அப்படின்னோடனே என் கொலுசு சத்தம் கேட்கும்டா, அந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டே நீ நடந்து போகிறார். காலில் போட்டிருக்க தண்டை ஒலிக்க நான் நடந்து வரேங்கிறார். இவன் விக்கிரகம் எப்படி நடக்கும்னு நினைக்கல. சொன்னதை நம்பி இவன் பாட்டுக்கு அந்த கோயில்ல இருந்து ஊருக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டான். நடந்து வர்றான். அவ்வளவு தொலைவு, எத்தனை கல்லு, ரொம்ப தூரம். அங்க இருந்து அந்த இன்னைக்கு கிலோமீட்டர் கணக்கு தான் இருக்குது. பழைய இதுல அப்போ உள்ள அளவுகளை போட்டிருந்தாங்க. நடந்துதான் வாரான். சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஊர் எல்லைக்கு வந்தோம்னா ஊருக்குள்ள வரக்கு பகவான் பிடிக்கலையே நம்ம தெரியல. ஊர் எல்லையில கொலுசு சத்தம் நின்று வச்சு, தண்டை சத்தம் நின்ன உடனே திரும்பி பார்த்துட்டான். அங்கேயே அர்ச்சாமூர்த்தியா நிக்கிறார். ஊருக்குள்ள போனா எல்லாரையும் கூட்டிட்டு வந்தா, இங்க பாருங்க இந்த வந்திருக்கிறாரு இவர் சாட்சி சொன்ன கோபால் அப்படின்னு. சாட்சி கோபால்னு ஊர் மக்களே ஆச்சரியப்படுறாங்க. இவன் ஒரு தனி நபரு, சின்ன பையன், ஒரு சாதாரண வாலிப பையன். எவனோ இவ்வளவு பெரிய விக்கிரகத்தை, கல்லாலான அவ்வளவு பெரிய விக்கிரகத்தை எப்படி இவனால அவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்க முடியும்? சாத்தியமே இல்லை. ஆனா வந்திருக்குது. அங்க விக்கிரகத்தை காணோம். இதெல்லாம் தெரிஞ்ச உடனே பரபரப்பாயிருச்சு. இப்பேற்பட்ட பையன் உங்களுக்கு மருமகனா வர்றத போய் வேணாம்னு சொல்றிய, காலில் விழுந்து கும்பிட்டு பொண்ணை கொடுங்கடான்ட்டாங்க ஊருக்காரங்க. கடைசியில் அதே மாதிரி திருமணம் நடந்துச்சு. அந்த மாதிரி சீரான கோவிந்தன், சாட்சி சொல்ல வந்த கோவிந்தன், கூடாதவர்களையும் கூடக்கூடியவர்களையும் விட்டுட்டு நடுவில் இருக்கிற சீரான கோவிந்தன். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னோடு. என்னை நீ இந்த பக்தி பண்ற பேர் வெளிங்கிற மாதிரி இருக்கிறவனோடையோ, இல்ல பக்தியை தவிர வேற புலன் உலகியல் விஷயங்கள்ல தான் என்னோட வாழ்க்கை இருக்குது அப்படின்னு நம்புறவனையோ, ரெண்டு பேரையுமே விட்டுட்டு நீ உன்னை விக்கிரகமா இருந்தாலும் சரி, சித்திரமா இருந்தாலும் சரி, ஞான ரூபமா இருந்தாலும் சரி, கண்ணுக்கு தெரிஞ்சாலும் சரி, கண்ணுக்கு தெரியலன்னாலும் சரி, என்னுடைய மனமாகவும் உணர்வாகவும் இன்பமாகவும் பசியாகவும் பசி ஆற்றக்கூடிய பொருளாகவும் புத்தியாகவும் இருக்கிறியே, அந்த மாதிரி இருக்கிற அந்த சீரான கோவிந்தனாவே இரு. நான் உன்னை விக்கிரகமாவும் பார்ப்பேன், என்ன போல நவராவும் பார்ப்பேன், எப்படி வேணாலும் பார்ப்பேன். அந்த சீர் கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு. பாடி பறை கொண்டுன்னா பாடுவேன், வாயார பாடுவேன். பறைங்கிறது என்னது? இந்த பூஜிக்கத்தக்க, வணங்கத்தக்க, எல்லாத்துக்கும் உதவியா இருக்கக்கூடிய அத்தனை பொருள்களும், அது மனசோ புத்தியோ பொருளோ கர்த்தாலோ சூடமோ பழமோ வஸ்திரமோ எதுவா இருந்தாலும் சரி, தண்ணியா இருந்தாலும் சரி, சொல்லா இருந்தாலும் சரி, மந்திரமா இருந்தாலும் சரி, அத்தனையுமே நீ கொடுக்கிறது. சப்தாகமம், சப்தமாகவும் கேட்கக்கூடியதாகவும் ஸ்மரணமாகவும். சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம்,
பாத சேவனம், அப்படி 9 வகையான பக்தியில எதுவா இருந்தாலும் சரி, அந்த பறை, அந்த பறையக்கூடியது, சொல்லக்கூடியது, கேட்கக்கூடியது, அனுபவிக்கக்கூடியது, இந்த மொத்த பறையும் பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம், நான் பெறக்கூடிய சம்மானம், என்னுடைய சம்பாவனை என்னது, பலன் என்னது? பலன்னா சம்பளம், பலன் அப்படிங்கிறது வேற. சம்மானம்ங்கிறது எப்ப நீ எனக்கு கொடுத்தாலும் அது என்னுடையது இல்லை, உன்னுடையதுதான். நானே அனுபவிக்கிறதா இருந்தாலும் எனக்குள்ள இருந்து அந்தர்யாமியா இருந்து நீ தான் அனுபவிக்கிற அப்படிங்கிற மனோபாவம் தான் சம்பாவனை. சம்பாவனை, சம்மானம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். அது பலன் நோக்கு செயல்கள்ல, கர்மத்துல சேராது. அது வெறும் சம்மானம். அந்த யாம் பெரும் சம்மானம், நான் பெறக்கூடிய அந்த சம்மானம் நாடு புகழும் பரிசினால், மக்கள் தேசமே புகழும். எந்த நாடு புகழும்? நம்ம இப்ப வசிக்கிற தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, இந்தியாங்கிறது எந்த நாடு கிடையாது. இந்த மண்ணுலகத்தில் உள்ள நாடு கிடையாது, திருநாடு. எப்போ இந்த உடல்ல விட்டுட்டு எந்த நாட்டுக்கு போவோம், அந்த நாட்டுல செல்லும் காசு. இங்க இருக்கிறது இங்க பூமிக்கு மட்டும்தான் செல்லும். அங்க செல்லக்கூடியது எது? நமது மனோபாவத்துல, எண்ணத்துல என்ன பாவனை சம்பாவனை வாங்கினமோ அந்த இது செல்லக்கூடியது. நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே, தோல்வளையே, இதெல்லாம் ஆபரணங்களுடைய பெயர். சூடகம்னு ஒண்ணு, தோல்வளைன்னு ஒண்ணு, தோடுன்னு ஒண்ணு, செவிப்பூன்னு ஒண்ணு. இது எல்லாமே தோடு இங்கதான் போடுறோம். என்ன, செவிப்பூ இங்க மேல் மடல்ல குத்துவோம். காதுல வெறுமனை ஓட்டை இருந்தா போதாதான், இந்த துளை மட்டும் இருந்தா போதாதான், அதுக்கு முன்னால இப்படி ஒரு மடல் எதுக்கு? ஒவ்வொரு விலங்குக்கும் ஒரு விதமான காது இருக்கு. மனித உடல்ல இத்தனை மடிப்பு எதுக்கு? யானை காதை நினைச்சுப்பாரு, நம்ம காதையும் நினைச்சுப்பாரு, ஆடு மாடு கழுதை குதிரை காதைன்னு நினைச்சு பாருங்க. எலி காதுல இருந்து என்னென்ன காது, எல்லாத்துக்கும் காது இருக்குல்ல. இந்த காதுல இத்தனை மடிப்பும் இத்தனை விதமும் நமக்கு எதுக்கு? இந்த காதை வாயை மூடுற மாதிரி, கண்ணை மூடி திறக்கிற மாதிரி, காதை மூடி திறக்க முடியுமா? நாசியை மூடி திறக்க முடியுமா? வாயை மூடிக்கலாம், கண்ணை மூடிக்கலாம். நாசியவும் காதையும் மூடி திறக்க முடியாது. நாசியை மூடி திறக்க முடியாதுங்கிறது எதுக்கு? சுவாசத்துக்காக. சுவாசத்தை நீ கைட்டு தான் பொத்திக்கணும், வாசனை கெட்ட வாசனை இருந்ததுன்னா. இல்லைன்னா கையால பொத்த வேண்டியது இல்லைன்னா அது தானா மூடாது. அதே மாதிரி காதையும் கையால தான் பொத்திக்கணும். காதால மூடிக்க முடியாது, எந்த விலங்காலையும் மூடிக்க முடியாது. ரெண்டுமே அவசியம். சப்தம் கேட்க வேண்டியது அவசியம். பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சப்தம் நானேன்னு இருக்காரு, அந்த கேட்க வேண்டியது. அதுல எதெல்லாம் கேட்கணுமோ அதை மட்டும்தான் கேட்கணும். புரியுதா? கேட்க வேண்டியத அந்த அக்னி குண்டத்துல போடுற மாதிரி உள்ள போற சப்தம் எல்லாம் உடம்புக்குள்ள போய் வேலை செய்யும். என்னென்ன சப்தங்கள் எதெல்லாம் வேலை செய்யும்? நமது எண்ணங்களாயிரும், செயல்களாயிரும், குணமாயிரும், பழக்க வழக்கமாயிரும். நாளைக்கு நினைவா இருக்கும்போது, நினைவை மறக்கும் போதும் சில விஷயங்களை நமக்கு தெரியாமலே மறக்கணும்னு நினைச்சா கூட திரும்ப திரும்ப அது ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். காலையில கேட்ட பாட்டு கூட என்ன, சில சமயத்துல கேட்டதெல்லாம் மறந்தும் போகும். அப்போ உள்ள போற சப்தம் எப்படி உள்ள போற சுவாசம் நம்ம உயிரை வளர்க்குதோ, அதே மாதிரி சப்தமும் நம்ம உடலையும் உள்ளத்தை வளர்க்கும். அந்த மாதிரியான சப்தம் இருக்கிறதுனால அதுல அணிகலன்கள் எது? அந்த பொன்னாலான அணிகளால அந்த காதுல துளையிட்டு ஒரு தோடு போடும்போது, செவிப்பூ போடும்போது, ஒவ்வொன்றுக்கும் தோல் வளைங்கிறது தோல்ல அணியக்கூடிய வலை. இந்த தோள்பட்டையில ஒரு கவசம் போடுவாங்க. இந்த ஒவ்வொரு அணிகலனும் நம்ம மன ரீதியா, உடல் ரீதியா நமது எண்ணத்தை வழி நடத்தக்கூடிய ஆபரணங்கள். இந்த ஒவ்வொரு ஆபரணத்துக்கும் ஒவ்வொரு தனித்தனி அம்சமும், தனித்தனியான குணமும், ஆரோக்கியத்தை, உடல் ஆரோக்கியத்துக்கும் எண்ணத்தை எப்படி வளர்க்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கு. புரியுதா? மூக்குத்தி குத்துறதுன்னா வலது பக்கம் குத்துறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, இடது பக்கம் குத்துறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. ஆணுக்கும் மூக்கு குத்தி விடுவாங்க. அவனுக்கு ஆயுசு நீண்ட ஆயுசா இருக்கணும். 3 தடவை, ஒரு தடவை குழந்தை பிறந்து பையன் பிறந்து இறந்துட்டான், 2வது பையன் பிறந்து இறந்துட்டான், 3வது பையன் பிறந்திருக்கான், இவனு இறந்துருவான் குறிப்பிட்ட வருஷத்துல. அவனுக்கு மூக்கு கீறி விட்டு அவன் வாழ்ந்துருவான் அப்படின்னு சொல்லி மூக்குத்தி விட்டு மூக்கையான்னு பேர் வச்சிருவாங்க. இதெல்லாம் வெறும் நம்பிக்கை கிடையாது, பொய் நம்பிக்கை கிடையாது, சும்மா கற்பனை கிடையாது. இது
அது பற்றி போனோம்னா இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கும். நம்பலாம், ஒரு உண்மையான உண்மை அப்படிங்கிறத நம்பலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு அணிகலன் என்னன்னா, நான் நல்ல செய்திகளை கேட்பேன், அதை நினைவில் வச்சுக்குவேன், அது என் குணமாயிரும், அது என் வாழ்க்கை முறையாயிரும், அது எனக்கு ரசனையான ஒரு ருசியான விஷயங்கள் சச்சங்கத்தில் ருசியை கொடுக்கும், மற்ற தேவையில்லாத செயல்களை அலுப்பு தட்டக்கூடிய விஷயங்கள்ல எனக்கு ஆர்வமே வராமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரியான அணிகலன்கள். அந்த காலத்துல பெரிய பாம்படம் ஓலக்காது மாதிரி பெருசா தொங்க விட்டுருப்பாங்க. அதுல கனசெபகம், உருண்டை, உருளை, வளை வடிவம், பல கணக்கு விஷயங்கள்லாம் அதுல இருக்கும். அந்த வடிவம்லாம் அதெல்லாம் கனமா இருக்கும். இப்ப அப்படிலாம் இல்லை. நாடு புகழும் பரிசு நாள் நன்றாக, சூடகமே தோல்வெளியே, தோடே செவிப்பூவே, பாடகமே என்றனை. அந்த பாடகம்ங்கிறது தான் அந்த தண்டட்டின்னு சொல்றது. பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம், ஆடை உடுப்போம், அதன் பின்னே பால் சோறு. பாலால பசுக்கள் தான் செல்வத்தின் முதல் ஐஸ்வர்யமா மனிதனுக்கு உதவியா இருந்தது. பால் தான் ஒரு சிறந்த உணவா இருந்தது. அதனால பாலும் அன்னமும், பால் சோறு, மூட நெய், அதாவது வெண்ணெய் கலந்தது. வெண்ணெய் மூட நெய்ங்கிறது உருக்காத வெண்ணெய் தான் மூட நெய்ன்னு அர்த்தம். அதை கலந்து அதை முழங்கை வழிவார, எப்படின்னா முழங்கை நீளனும், முழங்கை வழியாக அது ஒழுகணும்னு அர்த்தம் இல்ல. முழங்கை வழியா முழங்கை நீண்டுச்சுன்னா முன்கை நீளும், யாருக்காவது கொடுத்து சாப்பிடுன்னு அர்த்தம். அதுக்காக நெய் முழங்கை வரைக்கும் ஒழுக போடுன்னு அர்த்தம் இல்ல. இப்ப அப்படித்தான் எல்லாம் பேசி யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. முழங்கை நீண்டுச்சுன்னா கையை நீட்டி கை கெட்டவருக்கு எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிடுன்னு அர்த்தம். அந்த முழங்கை வழிவார கூடி இருந்து குளிர்ந்தேலோ. யாரு? சீர் கோவிந்தனோட, சீரான கோவிந்தன். அவன் அதுல உலைய விக்கிரகமா பார்க்க தெரிஞ்சோ, இல்ல தன் சுய நலத்துக்காக விக்கிரகத்தை பார்த்தோ, விக்கிரகத்தை பார்க்கறதுனால தன்னோட புலன்களை திருப்திப்படுத்திக்கவோ, பகவானுடைய புலன்களை அறியாமையில அதை அறியாம தன்னோட தேவைகளுக்காக இறைவனை வணங்குறது. புரியுதா? இந்த மாதிரி எந்த மாதிரியான கூடுறவனும் கூடாதவனுக்கும் இடையில சீர் கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு பக்தி பண்ணி வாழுவேன் அப்படின்னு. இப்போ பகவத்கீதையில நம்ம 5வது அத்தியாயத்துல வந்திருக்கிற அந்த சுலோகத்துக்கும் இதுக்கும் அற்புதமான சம்பந்தம். 5ல் 5 சாங்கியம் என்ற ஞான யோகத்தை மேற்கண்டவர்கள் எந்த மோட்சம் என்ற நிலையை அடைகின்றார்களோ அதை கர்மயோகிகளும் அடையலாம். எவனொருவன் சாங்கியமும் யோகமும் ஒன்றே என காண்கின்றானோ அவனே நன்றாக கண்டவன். இந்த ஸ்லோகத்தையும் இப்ப நம்ம படிச்ச கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தோம்னா பொருத்தமா இருக்கும். அது அந்தரியாமியா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கிருஷ்ணர்கிட்ட நீங்க கேளுங்க, கண்டுபிடிச்சு எனக்கு சொல்லுங்க. அதோட சேர்த்து கிருஷ்ணர் ஏன் காலை அப்படி வச்சுக்கிட்டு நிற்கிறாருன்னு சொல்லுங்க. பெருமாள் நேரம் நிற்கிறாரு, கிருஷ்ணர் மட்டும் ஏன் காலை அப்படி வச்சிருக்கிறாரு, அதையும் கண்டுபிடிச்சு சேர்த்து சொல்லுங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.